Hello, my dears. Once again, welcome back to Spoken English Achievers. Today's very easy sentences are ready. I hope all these sentences will be very useful to you. Let's get into the video without wasting our time. அவனுக்கு பதிலாக நான் அங்கே போனேன். அவனுக்கு பதிலாக நான் அங்கே போனேன். I went there instead of him. I went there instead of him. எனக்கு பதிலாக அவள் இங்கே வந்தாள். எனக்கு பதிலாக அவள் இங்கே வந்தாள். She came here instead of me. She came here instead of me. எனக்கு பதிலாக அவன் பங்கேற்றான். எனக்கு பதிலாக அவன் பங்கேற்றான். He participated instead of me. He participated instead of me. அவன் டீக்கு பதிலாக காஃபி குடித்தான். அவன் டீக்கு பதிலாக காஃபி குடித்தான். He drank coffee instead of tea. He drank coffee instead of tea. அவன் என்னை இந்த பிரச்சனையில் இழுத்துவிட்டான். அவன் என்னை இந்த பிரச்சனையில் இழுத்துவிட்டான். He dragged me into this problem. He dragged me into this problem. அவளுடைய வார்த்தைகள் என்னை புண்படுத்தின. அவளுடைய வார்த்தைகள் என்னை புண்படுத்தின. Her words offended me. Her words offended me. Let's see the next sentence. அவனுடைய வார்த்தைகள் என்னை உற்சாகப்படுத்தின. அவனுடைய வார்த்தைகள் என்னை உற்சாகப்படுத்தின. His words encouraged me. His words encouraged me. Next one is எனக்கு கோபம் வந்தது. எனக்கு கோபம் வந்தது. I got angry. I got angry. அவள் மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். அவள் மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். She was very happy. She was very happy. அவள் என்னை உளவு பார்த்தாள். அவள் என்னை உளவு பார்த்தாள். She spied on me. She spied on me. என் சம்மதம் இல்லாமலேயே அவள் எல்லாவற்றையும் செய்தாள். என் சம்மதம் இல்லாமலேயே அவள் எல்லாவற்றையும் செய்தாள். She did everything without my consent. She did everything without my consent. அவள் என்னுடன் கலந்தாலோசிக்கவில்லை. அவள் என்னுடன் கலந்தாலோசிக்கவில்லை. She didn't consult with me. She didn't consult with me. Next one is அவள் எல்லாரையும் முட்டாளாக்க முயற்சி செய்தாள். அவள் எல்லாரையும் முட்டாளாக்க முயற்சி செய்தாள். She tried to fool everyone. She tried to fool everyone. அவன் தொடர்ந்து எனக்கு ஆதரவளித்தான். அவன் தொடர்ந்து எனக்கு ஆதரவளித்தான். He continued to support me. He continued to support me. அவர்கள் அவரை கடுமையாக தாக்கினர். அவர்கள் அவரை கடுமையாக தாக்கினர். They assaulted him severely. They assaulted him
severely. Next one is அவர்கள் அவனுடைய எல்லா உடைமைகளையும் எடுத்துக்கொண்டனர். அவர்கள் அவனுடைய எல்லா உடைமைகளையும் எடுத்துக்கொண்டனர். They took all his belongings. They took all his belongings. அவனிடமிருந்து அவர்கள் எல்லாவற்றையும் திருடிவிட்டார்கள். அவனிடமிருந்து அவர்கள் எல்லாவற்றையும் திருடிவிட்டார்கள். They stole everything from him. They stole everything from him. என்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்தேன். என்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்தேன். I did everything I could. I did everything I could. அவளுக்காகத்தான் நான் எல்லாவற்றையும் செய்தேன். அவளுக்காகத்தான் நான் எல்லாவற்றையும் செய்தேன். I did everything only for her. I did everything only for her. எனக்கு சொல்லாமலே அவர்கள் திட்டமிட்டனர். எனக்கு சொல்லாமலே அவர்கள் திட்டமிட்டனர். They planned without telling me. They planned without telling me. My dears, here is today's question. அவள் எனக்கு சொல்லாமலே போய்விட்டாள். அவள் எனக்கு சொல்லாமலே போய்விட்டாள். My dears, thank you for watching this video. See you again tomorrow. Goodbye.